ஒரு நகரம் முழுவதுமாக கடலுக்குள் எப்படி மறைய முடியும்? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகின்றனர். அவர்களின் கருத்துப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் கடல் மட்டம் இயற்கையாக உயரவும் குறையவும் முடியும். பனிப்பாறைகள் உருகுதல், பூமியின் காலநிலை மாற்றங்கள் மற்றும் நிலத்தின் மெதுவான நகர்வுகள், இவை அனைத்தும் கடற்கரை பகுதிகளை மாற்றக்கூடியவை. சில புவியியல் ஆய்வாளர்கள் பெரிய நிலநடுக்கங்கள் அல்லது கடலடி பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த பகுதியை மெதுவாக கடலுக்குள் மூழ்கச் செய்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இது உலகில் நடந்த முதல் சம்பவம் அல்ல. எகிப்தின் ஹெராக்லியன், கிரேக்கத்தின் பாவ்லோ பெட்ரி, ஜமைக்காவின் போர்ட் ராயல், இவை அனைத்தும் இன்று கடலுக்குள் இருக்கும் பழமையான நகரங்களாக அறியப்படுகின்றன. அதனால் துவாரகையும் இது போன்ற இயற்கை மாற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். ஆனால் இந்த அறிவியல் விளக்கம் மகாபாரதத்தில் கூறப்படும் துவாரகை நகரத்தையே நிரூபிக்கிறதா? அதற்கான பதில் இன்னும் இல்லை. இன்று வரை கிடைத்த ஆதாரங்கள் அந்த பகுதியில் ஒரு பழமையான மனித குடியிருப்பு அல்லது துறைமுகம் இருந்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் அது கிருஷ்ணரின் துவாரகை என்ற முடிவுக்கு வர போதுமான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அதனால்தான் துவாரகை உலகின் மிகப்பெரிய வரலாற்று மர்மங்களில் ஒன்றாக இன்றும் தொடர்கிறது. கடலின் ஆழத்தில் அமைதியாக கிடக்கும் அந்த கல் அமைப்புகள் ஒரு காலத்தில் அங்கே மக்கள் வாழ்ந்தார்களா அல்லது இயற்கை உருவாக்கிய சாதாரண பாறைகளா? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை முழுமையான பதில் கிடைக்கவில்லை. துவாரகையை பற்றிய தொல்லியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புதிய தொழில்நுட்பங்கள் கடலடி பகுதியை இன்னும் துல்லியமாக ஆராய உதவி செய்து வருகின்றன. எதிர்காலத்தில் புதிய ஆதாரங்கள் கிடைக்கலாம் அல்லது இன்றுள்ள கருத்துகளையே உறுதிப்படுத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: துவாரகை என்ற பெயர் வரலாறு, புராணம், அறிவியல் மற்றும் மனிதனின் முடிவில்லாத தேடல், இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் இணைக்கிறது. அதனால்தான் இந்த மர்மம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் கற்பனையையும் ஆர்வத்தையும் தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. அப்படியானால் உங்கள் கருத்து என்ன? கடலுக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அமைப்புகள் உண்மையில் கிருஷ்ணரின் துவாரகையா அல்லது மறக்கப்பட்ட ஒரு பண்டைய துறைமுக நகரமா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு கதைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் இருக்கும். அடுத்த ஆவணப்படத்தில் மனித வரலாற்றின் மற்றொரு அதிர்ச்சியூட்டும் மர்மத்தை ஆராயப் போகிறோம். அதுவரை ஆர்வத்துடன் இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.